அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் வளர்பிறை நவமி என்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாகவே எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அஷ்டமி நவமி போன்ற திதிகளில் தொடங்குவதை நம் மக்கள் தவிர்ப்பதை வழக்கத்திலே வைத்திருக்கிறார்கள். இந்த தினங்களில் செய்யக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக இழுபறியாக முடியும் என்பார்கள். அதாவது வீட்டு வேலையோ திருமண வேலை எதையும் செய்ய மாட்டார்கள். குறிப்பாக தெய்வங்களுக்கு சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களை மட்டுமே நவமி நாட்களில் செய்ய முடியும். வேறொரு நல்ல நாள் பார்த்து புதிய முயற்சி செய்து கொள்ளலாம் என சொல்வதை கேட்டிருப்பீர்கள். ஏதேனும் வேலை தொடங்கும் போது நவமி நாட்களில் மற்ற திதிகளை கொண்டாடுவது போல அஷ்டமி நவமி திதிகளை மக்கள் கொண்டாடுவதில்லை. இவ்வாறு தங்களுக்கு பக்தர்கள் முக்கியத்துவம் அளிக்காததை அறிந்த அஷ்டமி நவமி ஆகிய இரண்டு திதிகளும் மிகவும் கவலைப்பட்டு பாரம்பூர் திருமாலிடம் முறையிட்டது. உடனே இறைவன் உங்கள் இருவரையும் கொண்டாடும் விதத்தில் ஒரு நாள் செய்கிறேன் என கூறுகிறார். அவ்வாறு சொல்லி அஷ்டமி என்று கண்ணன் அவதாரம் எடுத்த நாளாக அமைத்தார். நவமி என்று ராமன் அவதாரம் செய்த நாளாக அமைத்தார் பகவான் கிருஷ்ணர். இதனால் ரெண்டு திதிகளும் திருப்தி அடைந்தன. நம்மை மக்கள் கொண்டாட இறைவன் அவதரித்த நாளாக மாறிவிட்டதை அறிந்து மகிழ்ச்சி கடலில் இரண்டு திதிகளும் மாபெரும் சந்தோஷத்தில் இருந்தன. ராமபிரான் பிறந்தது நவமி திதி என்பதனால் ராம நவமியாக கொண்டாடுகிறோம். பாரம்பரிய கிருஷ்ணபுரான் பிறந்த நாள் கோகுலாஷ்டமியாக கொண்டாடப்படுகிறோம். இதன் மூலம் இந்த இரண்டு நாட்களுக்கும் தெய்வீக காரியங்களுக்கு ஏற்ற நாளாக உள்ளன. எனவே அஷ்டமி நவமி ஆகிய இரண்டு திதிகளும் ஒதுக்க வேண்டியதில்லை. குறிப்பாக அஷ்டமி திதியில் முக்கியமான காரியத்தை செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்தால் அன்று கிருஷ்ணரை வழங்கிய பிறகு காரியத்தை தாராளமாக தொடங்கலாம். அதே போலத்தான் நவமி திதியில் ஒரு காரியத்தை செய்தே தீர வேண்டும் என்று நிர்பந்தம் வந்துவிட்டால் ராமபிரான், சீதாதேவி, அனுமன் ஆகியோரை வழிபட்டு நீங்கள் தாராளமாக அந்த காரியத்தை செய்யலாம். ராமபிரானை சீதை பிரிந்து பட்ட துயரங்கள் எல்லாம் நவமி திதியில் அவர் பிறந்த காரணத்தினால்தான் நடந்தது என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த காரணத்தினால்தான் நவமி திதி நாளில் சுபகாரியங்கள், திருமணம், வீட்டு வேலை, கிரகப்பிரவேசம், சொத்து வாங்குதல் போன்ற நல்ல செயல்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் என முன்னோர்கள் கூறுகிறார்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகளுக்கு அஷ்டமி நவமி நாட்கள் தேர்ந்தெடுக்காவிட்டாலும் நடைமுறையில் செய்யும் மாற்றங்களுக்கு அந்த திதிக்குரிய தெய்வங்களை வழிபட்ட பிறகு காரியத்தை தொடங்கினால் கண்டிப்பாக அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். ஜாதகத்தில் குரு பலவீனமாகவோ தோஷத்துடனோ இருந்தாலோ நவமி என்று சண்டி ஹோமம் செய்து சிறப்பான பலனை தருமாகும். நவமியில் காவல் தெய்வ வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடு தயக்கமின்றி மேற்கொள்ளலாம். குறிப்பாக நவமி திதி அன்று போட்டியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்தால் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். குறிப்பாக நவமி என்று அதிகாலை வேளையில் இருந்து பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 6 மணி உள்ள, அதாவது 4 மணி முதல் 6 மணி உள்ள நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து வீட்டை சுத்தபத்தமாக துடைத்து முடித்துவிட்டு கண்டிப்பாக பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு என்ன செய்ய வேண்டுமென்றால் ராமபிரான் மற்றும் சீதாதேவி, அனுமன் இருக்கும் படத்தை வைத்து மனதில் நினைத்து கொண்டு வழிபட வேண்டும். பகவான் ராவணனின் அவதார திருநாளான ராம நவமி விழாவை வருடம் சிறப்பாக கொண்டாடுவார். அந்த நவமிதான் சிறப்பு என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். மாதத்தில் சுக்லபட்சம் மற்றும் கிருஷ்ணபட்சம் நவமி வருகின்றன. இதிலும் தாராளமாக ராமபிரானை வழிபடலாம். இன்றைய தினம் பக்தர் தங்கள் வீடுகளில் பட்டாபிஷேக ராமர் படத்துக்கு பூக்கள் சூடி நெய்வேத்தியங்கள் படைத்து வழிபட வேண்டும். ஸ்ரீ ராம நாமம் சொல்லி பூஜிக்க வேண்டும். குறிப்பாக ராமபிரானுக்கு நைவேத்தியமாக நீர்மோர் மற்றும் பானகம் படைத்து வழிபடுவது சிறப்பு. ராமநாமத்தை உச்சரிப்பதுடன் ராமனை பற்றிய நூல்களை படிப்பது, ராமசரித்திரத்தை கேட்பது நன்மை அளிக்கும். ராமர் கோவில்களில் நடைபெறும் பட்டாபிஷேகம் மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் பங்கேற்று ராமபிரானை வழிபடலாம். ராமநவமியில் காலையில் உணவு ஏதும் சாப்பிடாமல் விரதம் இருந்து ராமனை முழு மனதுடன் வணங்கி வழிபடுபவர்களுக்கு ஆஞ்சநேயருடைய அருள் பார்ப்பை கிடைக்கும்.
குறிப்பாக ராம நவமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக என்ன செய்ய வேண்டும் என்றால், ஸ்ரீராமர் அவதரித்த ராமநவமி என்று ராமபுரான் திருநாமம் உச்சரித்து வழிபட வேண்டும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே போன்ற நாமமும், ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற 16 வார்த்தைகள் அடங்கிய மாமந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தனால் 16 முறை ராமநாமம் சொன்ன பலனும் 16,000 முறை விஷ்ணு நாமம் சொன்ன பலனும் கிடைக்கும். எனவே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை அதிகபட்சம் உச்சரிக்கலாம். ஸ்ரீ ராம நவமி விரதம் பக்தியுடன் கடைபிடிப்பவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு தனது வாழ்வில் முக்கிய பங்கு மற்றும் வெற்றி அடைவார்கள் என ஹரிபக்தி விலாசம் குறிப்பிடுகிறது. ஸ்ரீ ராம நவமி என்று சூரிய அஸ்தமனம் வரை விரதம் இருப்பது நல்லதாகும். பொதுவாக என்ன செய்ய வேண்டும்? முழு விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் பகவானை வழிபடுவது சிறப்பு. உடல் நலம் குறைந்தவர்கள் நீர்மோர் பழம் உட்கொண்டு ஏகாதசி விரதம் போல ராம நவமி விரதத்தையும் தாராளமாக தொடங்கலாம். நவமி என்று ஸ்ரீராமர் தெய்வீக சரித்திரத்தை படிப்பதும் கேட்பதும் முக்கியமானதாகும். எனவே வால்மீகி ராமாயணம் படிக்கலாம். ஸ்ரீமத் பாகவத்தில் 9ஆம் கண்டத்தில் உள்ள ராம அவதார பற்றிய பகுதிகளையும் படிக்கலாம். இஸ்கான் கோவில்கள் நடைபெறும் ராமாயண சிறப்புகளில் பங்கேற்றால் மாபெரும் சிறப்பம்சமாகும். ராமநவமி என்று குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று பகவானை தரிசித்தால் அனைத்தும் நமக்கு வெற்றிகரமாகவே நடக்கும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக நவமி என்று இழுபறியான காரியங்களை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் இந்த நாள் செய்யும் காரியங்கள் தடைகளை சந்திக்க நேரிடும். முக்கியமாக புதிய காரியங்களை தொடங்குவதோ அல்லது முக்கியமான முடிவுகள் எடுப்பதையோ தவிர்க்க வேண்டும். மேலும் எதிர்மறை எண்ணங்களை தோற்றுவிக்கும் என்பதனால் அமைதியான மற்றும் நேர்மறையான மனநிலையுடன் இருப்பது அவசியமாகும். நவமி திதி இழுபறியான காரியங்களுக்கு உகந்ததல்ல. எனவே முக்கியமான திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற நாட்களை தொடக்க வேண்டும். புதிய காரியங்களை தொடங்குவதையோ முக்கியமான முடிவுகள் எடுப்பதையோ கண்டிப்பாக நவமி திதியில் செய்யக்கூடாது. நவமி திதி எதிர்மறையான எண்ணங்களை தூண்டும் என்பதனால் மன அமைதி, அதாவது வீட்டில் உட்கார்ந்து தியானத்திலும் ஈடுபடலாம். காவல் தெய்வத்திற்கு உயிர் பலி கொடுத்தல், எல்லை தெய்வ வழிபாடு செய்யலாம். தெய்வங்களுக்கு பலி கொடுப்பது என்பது சிறப்பம்சம். இந்த நாட்களில் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்தால் கண்டிப்பாக நவமியில் இந்த நடவடிக்கைகள் எடுத்தால் வெற்றி நமக்கு கிடைக்கும். ஏதேனும் ஒரு காரணத்தால் நவமி என்று ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் ராமபிரான், சீதாதேவி, அனுமன் போன்றோரை வழிபட்டுவிட்டு அந்த காரியத்தை நீங்கள் செய்தால் விரைவில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.